அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து 3 கிரேட் சம் சீரீஸில் பார்ட் 14 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 14ல் நம்ம டோட்டலாக ஒரு 5 சம் இருக்குது. இந்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த 5 சம்மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. அதாவது 1 மணிக்கு ஒரு தடவை வந்து பார்த்தா அந்த கடிகாரத்தில் சவுண்டு வரும், 2 மணிக்கு 2 தடவை வரும், 3 மணிக்கு 3 தடவை வரும். அதே மாதிரி சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில், அதாவது 1 மணிக்கு 1னா 4 மணிக்கு 4, 7 மணிக்கு 7, அந்த மாதிரி. அப்போ ஒரு நாளில் மொத்தம் எத்தனை முறை அந்த சவுண்டு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா படியும் போடலாம், நீங்கள் ஜென்ரலாக போடலாம். பட் ஜென்ரலாக போடும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மணிக்கு ஒரு தடவை வருமா? ஓகே. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை முறையும் கேட்குறான், எல்லாத்தையும் கூட்டி போடணும். 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை, அப் டு எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி நேரத்துக்கு போடணும். ஆனால் அவன் என்ன கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 24 மணி நேரம். கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 12 தடவை வரும். ஆனால் 12க்கு அப்புறம் 13 வந்து பார்த்தோன்னா 13 தடவை அப்படி வராது, திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, திரும்ப 1 2 3 4 5 6 12. அப்போ ஒரு 2 தடவை அந்த 12 சர்க்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நம்ம முன்னாடி 2 போட்டுங்க. அப்போ 2 இன்ட்டு 1 + 2 + 3 + அப் டு 12. புரிதுங்களா? கிளியரா? நீங்கள் 13 14லாம் போட்டு போயிடாதீங்க, அப்படி வராது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 2, இப்போ பாருங்கள் 1 + 2 + அப் டு 12. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு எண்கள் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. அதாவது n நம்பர் ஆஃப் எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். n இயல் எண்களினுடைய கூடுதல், நேச்சுரல் நம்பருடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஆஃப் n + 1 டிவைடட் பை 2. அதாவது n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? n இயல் எண்களின் கூடுதல், இல்லைனா n நேச்சுரல் நம்பர் ஆஃப் n, அதனுடைய அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஆஃப் n. ஓகேங்களா? அதோடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா n × n + 1 டிவைட் பை 2. இதில் n வேல்யூங்கிறது கடைசி வேல்யூ தான். அப்போ 12, இங்கே பாருங்கள், 12 இன்ட்டு 12 + 1 13 டிவைடட் பை 12, சரி டிவைட் பை 2. ஏன்னா n × n + 1 டிவைட் பை 2. இப்போ பாருங்கள், இதில் அடித்து போட முடியுமா பாருங்கள். இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது? 12 × 13. ஓகே. 12 × 13 என்ன வரும் நமக்கு? 156. ஏன்னா 3 2 6 பெருக்கி பாருங்கள். 12 × 13, 3 2 6 3, 1 2 1, அப்போ 6 5 1, 156. அப்போ ஆப்ஷன் சி 156. இது நம்ம ஜென்ரலாக போட்டால் என்ன போடலாம், நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இது 2 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதோட 2 தடவை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கிளியரா? ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபார்முலா படி இந்த போட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டலாம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது சம் நம்பர் 2. செகண்ட் சம் பாருங்கள். 89 78 86 80 85 82 83 இந்த தொடரில் உள்ள தவறான எண் என்னென்னு கேட்குறான். ராங் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த நம்பர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ராங் நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதை எப்படி போடலாம்? இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 89 78 86 80 85 82 83. இதில் பாருங்கள், 89லேருந்து 78 கம்மியாக இருக்குது, மடி 86 வந்திருக்கு, திரும்ப கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாகி அதிகமாகி வந்தாலே 1 to 1 நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அடுத்தடுத்த நம்பர் வந்து ஒரே தான் கூடுதலாக போயிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த நம்பர் வந்து கம்மியாகிட்டே வந்தால் பிரச்சனை இல்லை. அதிகம் கம்மி அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் 1 to 1 செக் பண்ணணும். பாருங்கள், 89லேருந்து 86, அப்போ -3 ஆயிருக்கு. 86லேருந்து 85, அப்போ எவ்வளவு? -4 ஆயிருக்கு. சரி, -1. ஓகேங்களா? அடுத்து 85லேருந்து 83க்கு என்ன வரும்? -2. கரெக்டுங்களா? அதாவது -3
இந்த பக்கம் -1 அதுக்கப்புறம் -2 ஆயிருக்கு. கிளியரா தெரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இந்த 78 இருக்குது பார்த்தீங்கன்னா, 78லேருந்து இங்கே இப்படி பாருங்கள், 1 to 1 +2, இதிலிருந்து +2, அடுத்தது +2 தான் போகும். அப்போ 2 ஆட் ஆகிட்டே போகுது, இங்கே 2 ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ இங்கேயும் வந்து 2 ஆட் ஆகுறது, இங்கே 2 மைனஸ் ஆச்சுன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் தான் ஏதோ நமக்கு வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு நம்பர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கேயும் -2 இங்கேயும் -2 வர வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல 87ன்னு வச்சு பாருங்கள். 87ன்னு இருந்துச்சுன்னா 89ல் 2 போச்சுன்னா -2, அதான் 2 போச்சுன்னா 87, 87ல் 2 போச்சுன்னா 85. அப்போ -2 -2 -2 இது +2 +2 அப்படி தான் வரும். அப்போ இந்த இடத்துல 86ங்கிறது தப்பு, 87 தான் கரெக்டான நம்பராக இருக்கும். 87ன்னு இருந்துச்சுன்னா தான் 1 to 1 செக் பண்ணும்போது மேலே பண்ணும்போது ஆட் ஆகிருக்கும், கீழே இது பண்ணும்போது மைனஸ் ஆகிருக்கும். கரெக்டாக 2 அப்போ 86ங்கிறது என்னது நமக்கு தவறான எண். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கணிச்சு போடணும். இந்த தவறான எண் போடும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 3rd கொஸ்டின். ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணினுடைய எண்ணிக்கையை காண்க. ஓகே, இந்த கேள்வி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுங்க. ஈரிலக்க எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஈரிலக்க எண்களில் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை, அதாவது 7 என்ற எண் வரக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை கேட்குறான். இந்த எண்ணிக்கை வந்து 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை கிடையாது, 7 என்ற எண் வரக்கூடிய ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை கேட்குறான். அப்போ என்ன வரும் நமக்கு? ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன போடுவீங்க? 7, 17, 27, 37 அப்படின்னு போடுவீங்க. 7ங்கிறது ஈரிலக்க எண்ணே கிடையாது, அந்த இடத்துல 7ங்கிறது எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க புத்திசாலித்தனமா? 67, அதான் 7, 17, 27, 37, 47, 57, 67, அடுத்து 71ன்னு போடுவீங்களா? கரெக்டு தான். 72, 73, 74, 75, 76, 77. சார் 77 2 7 வந்திருக்கு சார். அதுதான் வந்து கேட்குற கேள்வி. 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை கேட்கல, 7 என்ற எண்ணின் ஈரிலக்க எண்களில் வரக்கூடிய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 77ங்கிறது ஒரு கவுண்டு தான், 71ங்கிறது ஒரு கவுண்டு, 72ங்கிறது ஒரு கவுண்டு. இந்த ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு தான் கேட்குறானே தவிர 7 எத்தனை இருக்குதுன்னு கேட்கல. புரியுதுங்களா? அப்போ எல்லோரும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு 19 19 19 நினச்சிட்டு இருப்பீங்க ஆன்சர். இல்லை, ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா 7மே சேர்த்து எடுத்துப்பீங்க. அப்படி பார்த்தா 20 வரும். 19 கிடையாது, 20 கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எத்தனை? 18. கவுண்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 7. ஓகேங்களா? போடலாமா? 7 போடக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 17லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 17, 27, 37, 47, 57, 67. அதுக்கப்புறம் 70, 71, 72, 73, 74, 75. அடுத்து 76, 77, 78, 79. அடுத்து 87, 97. மொத்தம் எத்தனை வருது பாருங்கள்? 3 6 3 6 12 3 6. அப்போ 6 12 18, டோட்டல் 18. நீங்கள் 7 கவுண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 7 என்ற எண் இடம்பெற்றுள்ள ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஆன்சர் 18. நீங்கள் தமிழில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இங்கிலீஷில் பார்த்துங்க. ஏன்னா தமிழில் கூட வந்து இந்த இடத்துல 7 என்ற எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்கணும். ஓகே, அப்போ பாருங்கள், கவுண்ட் த நம்பர் 7 present in the 2-digit number. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 18. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இந்த சம் பாருங்கள், பிளட் ரிலேஷன்ஷிப்லேருந்து கேட்டிருக்காங்க. எம் என்பவர் எண்ணின் மகள், எண்ணின் மகன் ஓ மற்றும் ஓ வந்து பார்த்தோன்னா பியினுடைய அப்பா. அப்போது பிக்கும் எண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணணும். எந்தெந்த சென்டென்ஸாக நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எம் என்பவர் எண்ணின் மகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எண்ணின் மகன் ஓ, இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது மற்றும் ஓ வந்து பார்த்தீங்கன்னா பியினுடைய அப்பா. நீ ஓக்கமாக பின் படிக்கூடாது. ஓ என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பியினுடைய அப்பா. அப்போ கடைசி என்ன கேட்குறாங்க? பிக்கும் எண்ணுக்கும் உண்டான தொடர்பு எனக்கு. அப்போ இந்த 3 மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பிக்கும் எண்ணுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்மை போட்டுக்கிறேன், எம்மை வந்து எழுதிக்கிறேன், ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். எம் என்பவர் எண்ணின் மகள், இந்த பக்கம் எண்ணு போட்டுக்கிறேன்.
அப்போ எம் என்பவர் எண்ணினுடைய மகள் சொல்கிறாங்க. அப்போ எம்முக்கு பக்கத்தில் மகள்னு போட்டுக்கிறேன். இந்த எண்ணுங்கிறது என்னவாக இருக்கலாம், ஒன்று அப்பாவாக இருக்கலாம் இல்லைன்னா அம்மாவாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு யாரும் சொல்லலை. என்னோட மகள் தான் வந்து எம்முன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர எண் வந்து ஒன்று அப்பா இல்லை அம்மா யார் வேணால் மேட்ச் ஆகலாம். சரி, ஓகே. அடுத்தது எண்ணினுடைய மகன் ஓ. அப்போ எண் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரவுண்டு போட்டு ஓ போட்டுக்கிட்டீங்க, மகன். அப்போ ஒரு மகள் ஒரு மகன் யாருக்கு, எண்ணுக்கு. ஏன்னா எண்ணு வந்து அப்பாவா அம்மாவான்னு தெரில. சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஓ வந்து பீயினுடைய அப்பா. அப்போ ஒரு பீன்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது. அவருடைய அப்பா வந்து பார்த்தோன்னா ஓ. ஓகேங்களா? அப்போ பீங்கிறது யார், பீயினுடைய அப்பா. அப்போ பீ வந்து மகனாக இருக்கலாம் இல்லைன்னா மகளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா பீன்னு மொட்டையாக தான் கொடுத்துருக்கான். பீ வந்து ஓவினுடைய ஓ வந்து பார்த்தோன்னா பீயினுடைய அப்பான்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும். அப்போ பீங்கிறது வந்து ஒன்று பையன் இல்லை மகளாக இருக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, பீக்கும் எண்ணுக்கும் தொடர்பு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், பி இங்கே இருக்குது. இவங்களுடைய அதாவது பீனுடைய அப்பா வந்து ஓவுடைய பேரண்ட்ஸ் தான் எண்ணு. அது அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர். அப்போ பீக்கும் எண்ணுக்கும் என்ன தொடர்பாக இருக்கலாம், ஒன்று பீக்கு எண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று தாத்தாவாக இருக்கலாம், எண்ணு வந்து தாத்தாவாக இருக்கலாம் இல்லைன்னா பாட்டியாக இருக்கலாம். கரெக்டாக? தாத்தாவாக இருக்கலாம், நான் பாட்டியாக எதுவும் நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ பாட்டிங்கிறது போட்டு போயிடலாம். ஏன்னா என்னோட மகன் ஓவுடைய மகன் பி. அப்படி இருக்கும்போது பீக்கு எண்ணுக்கு என்னவாக இருக்கலாம், ஒன்று தாத்தா இல்லைனா பாட்டி. எண்ணு வந்து ஆனா பெண்ணான்னு தெரில. அப்போ ஒன்று அம்மாவாக இருக்கும் அப்பாவாக இருக்கும். அப்படி அம்மாவாக இருந்தால் பாட்டி, அப்பாவாக இருந்தால் தாத்தா. நமக்கு ஆப்ஷனில் பாட்டிங்கிறனால பாட்டி ஆன்சர் போட்டலாம். கிளியராக புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்தது 5th கொஸ்டின். ஓகே, அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எது உண்மை. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும். இந்த 3 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1, 2, 3 3 ஆப்ஷனில் எது உண்மை அப்படின்ட்டு நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 2 உண்மைனா ஏ ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே இங்கே பாருங்கள், இந்த 3மே எது உண்மைங்கிறது நம்ம நல்லா நுனிப்பாக கவனித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்பவர் பியினுடைய சகோதரர். இப்போ ஏ போட்டுக்கிட்டேன். ஏ என்பவர் பியினுடைய சகோதரர். இப்போ சகோதரர்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இவங்க ஆணாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆண். இந்த இடத்துல இந்த பிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா என்ன வேணால் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக கூட இருக்கலாம். ஏன்னா இது ஏன் ஏ வந்து ஆண் எப்படி நான் சொல்கிறேன், ஏன்னா சகோதரன் சொல்லிட்டாங்களே பாருங்கள். ஏ என்பவர் பியினுடைய சகோதரர். அப்போ பி உடைய சகோதரர்னா பி வந்து யாராக வேணால் இருக்கலாம். பி வந்து ஒரு லேடியாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய சகோதரர், அண்ணனோ தம்பியோ சகோதரர் இருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து பியினுடைய சகோதரர் எனில் பி என்பவர் ஏவினுடைய சகோதரர்னு சொல்ல முடியாதில்ல, சகோதரியாக கூட இருக்கலாம்ல. சகோதரர்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதில்ல. பிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா ஆனா பெண்ணு நமக்கு தெரியாது. அப்போ பி என்பவர் ஏவினுடைய சகோதரர் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு ஆப்ஷன் இருக்கலாமே தவிர சகோதரியாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இது உண்மைன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுல்ல, அப்போ தப்பு. கிளியரா? ஓகே. அடுத்தது பாருங்கள். ஏ என்பவர் பியை விரும்புகிறார், பி என்பவர் சியை விரும்புகிறார் எனில் ஏவும் சியும் விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நமக்கு நியாயமாகும்? இங்கே பாருங்கள், ஏ பி சி. இப்போ ஏ வந்து பியை விரும்புகிறாங்க, ஓகே. பி வந்து சியை விரும்புகிறாங்க, சரி, ஓகே. அதனால் ஏவும் சியும் விரும்புவாங்களான்னு கேட்டால் எதை எப்படி விரும்புவாங்க? விரும்ப வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களை வச்சே நான் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு, பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமியா. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி, அதாவது ஏ பி ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு பிடிக்குது, சரி, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு பிடிக்குது, ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மாவை பிடிக்குது. அதனால் உங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. பிடிக்கலாம், பிடிக்காமலேயும் போகலாம். எனக்கு என் புருஷனை பிடிச்சிருக்கு பி, என் புருஷனுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா பாசம் அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு என் புருஷனுக்கு அவங்க அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்குங்கோசரம் எனக்கு போய் அவங்க அம்மாவுக்கு பாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அவங்க மகன், அவங்க பாசம் வைப்பான். அதுக்காக எனக்கு பிடிக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. அப்போ அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுல்ல. பிடிக்கலாம், பிடிக்காமலேயும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஓகே. அடுத்தது 3rd ஸ்டேட்மெண்ட். ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி 3
இதுவும் நம்ம அப்படியே வச்சுக்கலாமா? ஏவும் பியும் பாருங்கள், ஏக்கும் பிக்கும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் இல்லை அப்படின்னு எடுத்தோன்னா 2 பேர் சண்டை போட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டே இருப்பாங்க. பியும் சியும் சண்டை போட்டே இருப்பாங்க, அதாவது பையனும் அம்மாவும் அவங்களும் 2 அதாவது புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் புருஷனும் அம்மாவும் சண்டை போட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ஏவும் சியும் சண்டை போட்டே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. மருமகளும் மாமியும் ஒத்துமையாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? அதனால் இப்போ நான் வந்து புருஷன் கூட சண்டை போடுறேன், புருஷன் அவங்க அம்மா கூட சண்டை போடுறதுனால நானும் மாமியை சண்டை போட்டுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுல்ல. ரியாலிட்டியாக பார்த்தா சண்டை இருக்கும், ஓகேங்களா? பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது உண்மை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஏவும் பியும் ஈக்குவல் இல்லை, அதே மாதிரி பியும் சியும் ஈக்குவல் இல்லை. அப்படிங்கிறதுனால ஏவும் சியும் ஈக்குவல் இல்லை நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இது தப்பு. ஒரு ஒற்றுமையாக கூட இருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சே நான் சொல்கிறேன், புரிதுங்க உங்களுக்கு? இது ஒய்ஃபு, இது ஹஸ்பண்டு, இது மாமியான்னு வச்சுங்களேன். அப்போ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பிடிக்கல, ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கல, அதனால் ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவை மாமியை பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. கிளியராக ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அப்போ 3மே வந்து நமக்கு தவறு. இப்போ 3மே தவறுனா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு என்னது, எது உண்மை கேட்குறான். அப்போ நன் ஆஃப் தீஸ், எதுவுமே சரியில்லை, எதுவுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம். நன் ஆஃப் 3, 3மே வந்து தவறு அப்படிங்கிறத போடணும். இது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று சரின்னு எப்படியாவது கொண்டு வந்துடுவோம், ஆனால் கொஞ்சம் கணிச்சு பார்த்தா 3மே தப்பு தான். ஏன்னா 100% வந்து நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் தான். ஏன்னா எது உண்மைன்னு கேட்குறான். உண்மைனாலே எந்த பக்கமும் சான்ஸே இருக்கக்கூடாது, அதுனா அது மட்டும் தான் அக்யூரேட்டாக இருக்கணும். இல்லை பாதி உண்மை அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படிலாம் போடக்கூடாது. 100% இருந்தால் தான். 99% வந்து உண்மை, 1% பொய்னாலும் அது பொய் தான். பொய்ன்னு சொல்ல முடியாது, அது உண்மை இல்லைன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 சம்முமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானது. தவறான எண் இப்போ தான் பார்த்துருக்கோம், இந்த கடிகார சம்மு. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஈரிலக்க எண், இதுவும் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த பிளட் ரிலேஷனும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, கடைசி அதை விட சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, 5 டிஃப்ரெண்டான சம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.